அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. சிவனுக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடும் செய்திருக்கிறாரு. கால் வைத்தாலே ஆட்சி பறிபோகும் அப்படின்ற சூழ்நிலையில் துணிந்து வழிபாடு செய்த பிரதமர் மோடியினுடைய நோக்கம் என்னவாக இருக்கப்பெற போகிறது? கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தந்ததற்கான காரணம் என்ன? இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயிலுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி சிவனுக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடும் செய்திருக்கிறார். சிவாச்சாரியார்கள் பிரதமருக்கு மாலை அணிவித்து பிரசாதத்தையும் வழங்கியிருக்காங்க. அப்போ பிரதமர் கையில கொண்டு வந்த கங்கை நீரை கொண்டு பெருவுடையார வழிபட்டிருக்காரு. அப்போது திருவாசகம் இசைக்கும் பின்னணியில கோயில் தமிழில் வழிபாடு நடைபெற்றிருக்கிறது. பிறகு பெரிய நாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் சன்னதிகளுக்கும் சென்று வழிபட்டிருக்காரு. கோயிலுக்கு வந்தபோது பூரண கும்ப மரியாதையுடன் பிரதமரை ஓதுவார்கள் வரவேற்றனர். அதே போல் வழிபாட்டுக்கு பிறகு மத்திய கலாச்சாரத்துறையின் கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிட்டிருக்காரு. அங்கு சோழர் பேரரசின் வரலாறு, அவர்களது போர் வெற்றிகள், எல்லை விரிவாக்கம், கலாச்சார பண்பாடுகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டார். செப்பேடுகள், உலோகத்தால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள், கற்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அவற்றின் சிறப்புகளையும் ஆராய்ந்திருக்கார். கோயிலின் முகமண்டபம், மகாமண்டபம் அப்படின்னு அனைத்து பகுதிகளையும் பிரதமர் விரிவாகவே பார்வையிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக தஞ்சை பெருவுடையார் கோயிலில் அரசியல் கட்சி தலைவர்கள் கால் வைத்தால் அவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும், அரசியல் இருந்தால் ஆட்சி பறிபோகும் அப்படின்னு சொல்வதுண்டு. இதே போல கங்கை கொண்ட சோழபுர கோயிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஒரு கட்டுக்கதை என்றும் சொல்லப்படுது. இதன் காரணமாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் சாதாரண மாவட்ட செயலாளர் வரை இந்த இரு கோயிலுக்கும் வருவதை தவிர்த்து வருகிறாங்க. இருப்பினும் நாம் தமிழர் கட்சி சீமான் தஞ்சை கோயிலில் தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் பிரதமர் மோடியும் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயிலில் வழிபாடு செய்திருக்கிறார். இத பகுதி மக்களிடையே பேசும் பொருளாகி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரத்துல பார்த்தோம் அப்படின்னா பெருவுடையார் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாராதனை காட்டி சாமி தரிசனம் செய்திருக்கிறார். கோயிலில் திருவாசகம் பாட தமிழில் வழிபாடும் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டிருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோயில் மாளிகையில் இருக்கக்கூடிய சிலைகள், சிற்ப வேலைப்பாடுகள் வியந்து பார்த்தாராம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனின் பெருமைகளையும் கேட்டறிந்தாராம். சோழர்கள் போர் புரிந்த இடங்கள், அவர்களின் எல்லை விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்தும் கேட்டறிந்திருக்காரு. சோழர் கால செப்பேடுகள், உலோகத்தால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள், கற்கள்ல செதுக்கப்பட்ட சிலைகள் அப்படின்னு பார்வையிட்டு அவை குறித்தும் தெளிவான விளக்கத்தையும் அறிந்து கொண்டாராம். தொடர்ந்து கோயிலினுடைய முகமண்டபம், மகாமண்டபம் உள்ளிட்ட அனைத்தையும் பார்வையிட்டிருக்காரு. திருச்சியில இருந்து பொன்னேரி பகுதிக்கு மத்திய அரசின் ஹெலிகாப்டரில் மோடி வந்திறங்கியிருக்காரு. அங்கு அவரை தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், தமிழக அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்காங்க. அதற்கு பிறகு பொன்னேரியில இருந்து புறப்பட்டு சோழங்கம் ஏரி பகுதியில் இருந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் வரைக்கும் 3.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வளத்தை மேற்கொண்டிருக்கிறார். காரின் வெளியே நின்று மக்களை நோக்கி கையசைத்தபடியே சாலை வளம் மேற்கொண்டிருக்கிறார். சாலையின் இரு வழிகளிலையும் பாஜக, அதிமுக தொண்டர்கள் தங்கள் கட்சி கொடியுடன் குவிந்து மோடிக்கு உற்சாக வரவேற்பையும் அளித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
போர்க்களம் பல கண்டு வெற்றிகளை தனதாக்கி கொண்ட ராஜராஜ சோழனை போலவே ராஜேந்திர சோழனும் கடல் கடந்த வெற்றிகளை குவித்தவர். அவர் அரியலூர் மாவட்டத்துல கங்கை கொண்ட சோழபுரத்துல பெரிய நாயகி உடனுறை பிரகதீஸ்வர சுவாமி கோயில், தஞ்சை பெரிய கோயில் போன்றே நிர்மாணம் செய்திருக்கிறார். இந்த கோயில் பல அதிசயங்களையும் கொண்டிருக்கிறது. ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி கொண்டதை நினைவு கூறும் விதமாக இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1022 ஆண்டுல ராஜேந்திர சோழன் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை முழுவதையும் வென்று கங்கையையும் வென்றிருக்கிறார். இந்த வெற்றியின் காரணமாக கங்கை கொண்ட சோழன் அப்படின்ற பட்டப்பெயரும் பெற்றிருக்கிறார். இவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னர்கள் இந்நகரத்தையே தலைநகராக கொண்டு 250 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னர் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மகாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் ராஜேந்திர சோழர். இவரது இயற்பெயர் மதுராந்தகன். இவரது ஆட்சி காலம் கிபி 1012 முதல் கிபி 1044 வரை ஆட்சி செய்த இவர் கடல் கடந்து சென்று பல நாடுகளை வென்ற காரணத்தினால் கடாரம் கொண்டான் என்ற பெயர் பெற்ற பெருமைக்கும் உரியவர் அப்படின்னு சொல்லலாம். ராஜேந்திரன் சோழன் தனது படையை இந்தியாவின் வடபகுதிகளுக்கு புனித கங்கை நதியில இருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார். சோழ படையினர் வழியில பல எதிரி படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் தாய்நாட்டிற்கும் திரும்பினாங்க. இதனால கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டப்பெயரையும் அவர் பெற்றார். இவர் ஒரு புதிய தலைநகரை நிறுவிய போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரையும் சூட்டியிருக்கார். கங்கையில இருந்து கொண்டு வந்த புனித நீரை பயன்படுத்தி இக்கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தையும் நடத்தியிருக்காரு. தன் தந்தையை போலவே கங்கை கொண்ட சோழபுரத்துல பெரியதொரு கோவிலை கட்டி பிரம்மாண்டமான லிங்கத்தையும் நந்தியையும் பிரதிஷ்டை செய்தவர். இத்தலத்திலையும் சிவனுக்கு பிரகதீஸ்வரர் அப்படின்ற கோவில்ல முழுவதும் பாறாங்கல்லால் ஆனது. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிவலிங்கம் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலய லிங்கம் தான். தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் 12.5 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் உடையது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் லிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் உடையது. இத்தலத்து சிவலிங்கம் ஒரே கல்லால உருவாக்கப்பட்டிருக்கிறதா. இத்தலத்து லிங்கத்தின் கீழே சந்திராகந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்துல வெப்பத்தையும் உண்டாக்க வல்லது. அம்பாள் பெரிய நாயகியையும் பிரம்மாண்ட ரூபத்தில் 9.5 அடி உயரத்துல அருள் பாலிக்கிறாங்க. அருள்மிகு பெரிய நாயகி அம்பாளை நாம் நிமிர்ந்து பார்த்துதான் வணங்க முடியும். இத்தலத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி மற்றும் லக்ஷ்மி தேவி தியான கோலத்தில் வீற்றிருக்கிறதுனால ஞான சரஸ்வதி மற்றும் ஞான லக்ஷ்மி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ராஜேந்திர சோழனின் குல தெய்வமான துர்க்கை இத்தலத்தில் 9 வயது சிறுமியின் வடிவம் தாங்கி புன்னகை முகத்துடன் இருப்பது, திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த அபூர்வமான கோலத்தில் அருள் புரிகிறாங்க. ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு வந்ததும் முதல்ல துர்க்கையை வழிபட்ட பின்னரே சிவனை வணங்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில் பிரம்மை என்று அழைக்கப்படும் ஒரே கல்லால தாமரைப்பூ வடிவத்தில் சூரிய தேவன் 9 குதிரைகளை பூட்டி ரதத்தில் செல்வது போன்று அவரது ரதத்தில் மற்ற நவக்கிரகங்கள் அமர்ந்து செல்வது போன்று ஒரே கல்லாலான நவக்கிரக சிற்பங்கள் மிகவும் சிறப்பு பெற்றது. பிரம்மாண்ட இந்த கோயிலின் கோபுரத்தின் நிழல் எப்போதுமே தரையில தெரிவதில்லை என்பதும் கட்டிடக்கலைக்கு சான்றாகவே விளங்குது. பூகம்பம் உள்ளிட்ட அனைத்து இயற்கை இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு கட்டிடக்கலைக்கு சான்றாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கும் கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்டு இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த கோயில் தான் தற்போது ஆடி திருவாதிரை விழா நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். இங்கு வந்த முதல் பிரதமர் இவர் என்ற பெருமையையும் இவர் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 தமிழகத்தில் இருக்கக்கூடிய பண்டைய கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோவில் வழிபாடும் செய்தார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோயில் சோழர்
சோழர் கட்டிடங்கள்ல உச்சம் என்று கருதப்படும். இது ஒரு பேரரசின் வலிமை மற்றும் மகத்துவத்தினுடைய வெற்றிகரமான பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம். அதன் உச்சகட்டத்தில் வட இந்தியாவில் கங்கை நதிக்கரையில இருந்து சுமத்ரா, மலேசியா மற்றும் மியான்மர் வரைக்கும் பரவி இருந்திருக்கிறது. பல வழிகளில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலும் திருவாதிரை விழாவும் சோழ பேரரசின் பெருமை மிக்க தருணங்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனால இந்த ஆண்டு ஆடி திருவாதிரை விழா முதலாம் ராஜேந்திர சோழனின் தென்கிழக்கு ஆசியாவிற்கான புகழ்பெற்ற கடல் பயணத்தின் 1000 ஆண்டுகளையும் நினைவு கூர்கிறது அப்படின்னு செய்திக்குறிப்பும் தெரிவிக்கிறது.